ரஷ்யா உக்ரைன் போர் கிட்டத்தட்ட உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல ரஷ்யாவோட அணு ஆயுத படைப்பிரிவின் தலைவர் இகோர் கிரிலோவ் இன்று வெடிகுண்டு விபத்துல கொல்லப்பட்டிருக்காரு. அதாவது 17/12/2024 அன்று காலை அவரும் அவருடைய உதவியாளரும் இருசக்கர வாகனத்துல வைக்கப்பட்ட குண்டு வெடிச்சதுல சம்பவ இடத்திலேயே இறந்திருக்கிறாங்க. கடந்த சில நாட்களாக உக்ரைன்ல உக்கிரமா போர் நடத்தும் ரஷ்யாவை இந்த சம்பவம் பாதிக்குமா என்பது தெரியல. இந்த குண்டு வெடிப்புக்கு உக்ரைனின் ஒரு பாதுகாப்பு சேவையை செய்யும் நிறுவனம் எஸ்பியு பொறுப்பேற்றதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வெடேவ் ரஷ்ய உயர்மட்ட ஜெனரல் ஒருவரை கொன்றதற்கு உக்ரைனிய தலைமை உடனடி பழிவாங்கலை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக RIA என்ற செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஏற்கனவே நேட்டோ மற்றும் அமெரிக்கா கொடுத்த தொலைதூர ஏவுகணைகளை வச்சு ரஷ்யாவை அடிச்சதுக்கு ரஷ்யா அடிக்கிற அடி பாவம் உக்ரைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இதுல இப்படி ஒரு சம்பவம் வேற. உக்ரைனுக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நினைக்க தோணுது.